துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே. எங்கோ எழுப்புத இந்தியா கிறிஸ்தியா, எங்கோ எழுப்புத இந்தியா கிறிஸ்தியா, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, 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 கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே. கிறிஸ்துவுக்குள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சபலின் வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயிக்க, சபலின் ஆவிகளை மேற்கொண்டு ஜெயிக்க, சபலின் வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயிக்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த ஆண்டவரை சபலின் ஆவிகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமையில ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமையில ஜெயம் எடுக்க. ஒரு அபிஷேக வல்லமை வேணும் ஆண்டவர், ஒரு அபிஷேக வல்லமை வேணும் ஆண்டவர். சபலின் ஆவிகள் மீது ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமைகள் மீது ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமைகள் மீது ஜெயம் எடுக்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் சபலின் வல்லமைகள் மேல ஒரு ஜெயம், சபலின் ஆவிகளுக்கு 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 மேல ஒரு ஜெயம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சபலின் வல்லமைகளுக்கு மேல, சபலின் ஆவிக்கு மேல, சபலின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் ஆண்டவர், ஒரு ஜெயம் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சபலின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க, சபலின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க, சபலின் வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க, சபலின் வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க. ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வலிமலை ஊற்ற பரட்டும், எங்க மேல ஊற்ற பரட்டும், ஊற்ற பரட்டும், ஊற்ற பரட்டும், எங்கள் மேல ஊற்ற பரட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சபலின் ஆவிகளை ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமையில ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமையில மேல ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமையில ஒரு ஜெயம், சபலின் ஆவிகள் மேல ஒரு ஜெயம், சபலின் வல்லமைகள் மேல ஒரு ஜெயம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அல்மா ரக்க மான சபா தடா ரிபா லர மன கமா நத்துடானா ரிக்க மன சபா தடா ரியாந்த ரக்கமா ரிபா லர மன சமா நத நட ரியாந்தடா அல்மா ரக்க மன கமா நத நட ரிபா தடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா சபலின் ஆவிகள் ஜெயம் எடுக்க, எல்லா சபலின் ஆள்மையில் ஜெயம் எடுக்க, சபலின் வல்லமையில் ஜெயம் எடுக்க. ஒரு அபிஷேகம் ஊற்ற பரட்டும், 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 ஊற்ற பரட்டும், ஊற்ற பரட்டும். ரிபலர மன கம நத ரிபலர மன சம நத நட அல்ம ரக்க மன கம நதோடி அந்த ரக்க ரிபலர மன கம நத நட ரிபலர மன கம நத நட ரிப கர மன சேம நதோடி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா சபலின் ஆவிகள், எல்லா சபலின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. சபலின் ஆவிகள் ஆண்டவரே, சபையின் ஆவிகள் ஆண்டவரே, சபைக்குள்ள கிரிய செய்கிற, சபைக்குள்ள கிரிய நடப்பிக்கிற எல்லா சபலின் வல்லமைகள், எல்லா சபலின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. சபலின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக, சபலின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. சபைக்குள்ள கிரிய நடப்பிக்கிற, சபைக்குள்ள கிரிய நடப்பிக்கிற எல்லா சபலின் ஆவிகள், எல்லா சபலின் வல்லமைகள், எல்லா சபலின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழித்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக. சிவகதடா அல்ம ரக மன கம நதடா ரிபலர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபலர மன சபதுடா ரிப கர மன சேம நத்துடி அந்த ரகபோ ரிபலர மன சம நதடா அல்ம ரக மன கபதுடா ரிபலர மன கம நதடா அல்ம ரக மன சம நதடி அந்த ரகபதடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா சபலின் ஆவிகள், எல்லா சபலின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. சபைகளை கிரிய நடப்பிக்கிற, சபைகளை கிரிய செய்கிற எல்லா சபலின் ஆவிகள், எல்லா
எல்லா சபலியின் வல்லமைகள், எல்லா சபலியின் வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக. எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த விதத்தில், எந்தெந்த கோணத்தில் ஆண்டவரே இந்த சபலியின் ஆவிகள், இந்த சபலியின் வல்லமைகள் ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறதோ அத்தனை விதமான கிரியைகள், அத்தனை விதமான கிரியைகள், அத்தனை விதமான செயல்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. ரிவலர மன கமனத டடா அல்மரக மன கமனத டடா ரிவலர மன கமனத்துடி அந்த ரகபோ ரிவலர மன ஸ்ரீ அந்த ரகமன அல்மரக மன கபதடா ரிவலர மன கமனத டடா அல்மரக மன சமனத்துடி அந்த ர ரிவ கமனத்துடி அந்த ரகமன இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த விதத்தில் இந்த சபலியின் ஆவிகள், இந்த சபலியின் வல்லமைகள் கிரியை நடப்பிக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள், அப்படிப்பட்ட அந்த கிரிகள் முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக. சிவகத டடா அல்மரக மன கமனத்துடா ரிவலர மன கமனத டடா ரிவலர மன சேமனத்துடியா ரிக மன கபதுடியா அல்மரா ஷபதுடியா அந்த ரகமன நிமன் கரபோகோ ரகமன சபதடா ரிவலர மன கமனத்துடியா அந்த ரகமா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அந்த சபலியின் வல்லமைகள் எல்லாம், அந்த சபலியின் ஆவிகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போவதாக, முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகட்டும், முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகட்டும். எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த விதத்தில் இந்த சபலியின் ஆவிகள், இந்த சபலியின் வல்லமைகள் கிரியை நடப்பித்தான ஆண்டவரே, கிரியை செய்தான ஆண்டவரே, அந்த கிரியைகள் எல்லாம், அந்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும், கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும், கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும், தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடும். அப்படியே செபிங்க, அப்படியே செபிங்க. சபலியின் ஆவிகள், சபலியின் ஆவிகள், சபலியின் வல்லமைகள், சபலியின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. அந்த சபலியின் வல்லமைகள், அந்த சபலியின் ஆவிகள் எந்த ரூபத்தில், எந்த விதத்தில், எந்த கோணத்தில் எப்படி கிரியை நடப்பிச்சாலும் அந்த கிரியைகளை எல்லாம், அந்த கிரியைகளை எல்லாம், அந்த கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழிச்சு போடுவீராக, கர்த்தர் அழித்து போடுவீராக, கர்த்தர் அழித்து போடுவீராக, கர்த்தர் அழித்து போடுவீராக. தேவன் முறியடித்து போடுவீராக, கர்த்தர் முறியடித்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அந்த கிரியைகள் எல்லாம், அந்த கிரியைகள் எல்லாம், அந்த கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட அந்த சபலியின் ஆவிகள், அந்த சபலியின் வல்லமைகள், அந்த சபலியின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கிற அத்தனை விதமான, அத்தனை ரூபத்தில், அத்தனை கோணத்தில் கிரியை செய்கிற அந்த சபலியின் ஆவிகள், அந்த சபலியின் வல்லமைகள், அந்த சபலியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் அந்த சபலியின் வல்லமைகள் ஜெயம் எடுக்கவே கூடாது, அந்த சபலியின் ஆவிகள் ஜெயம் எடுக்கவே கூடாது, அந்த சபலியின் கிரிகள் ஜெயம் எடுக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சபலியின் வல்லமைகள் எல்லாம், அந்த சபலியின் ஆவிகளை எல்லாம், அந்த சபலியின் கிரிகள் எல்லாம் கர்த்தர் முறியடிச்சு போடும்படி செபிக்கிறோம், முறியடிச்சு போடும்படி செபிக்கிறோம், முறியடிச்சு போடும்படி செபிக்கிறோம், முறியடிச்சு போடும்படி செபிக்கிறோம், முறியடிச்சு போடும்படி செபிக்கிறோம். இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவரே, 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 இனி தலை எடுக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, 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 கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். கிறிஸ்துவனை இருந்து நாங்கள் ஜெபிக்கல, கிறிஸ்துவனை இருந்து நாங்கள் ஜெபிக்கல, கிறிஸ்துவுக்கு உள்ளது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, கிறிஸ்துவுக்கு உள்ளது ஜெபிக்கிறோம் ஐயா, கிறிஸ்துவுக்கு உள்ளது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கிறிஸ்துவனை இருந்து நாங்கள் ஜெபிக்கல, கிறிஸ்துவனை இருந்து ஜெபிக்கல, கிறிஸ்துவுக்கு உள்ளது நாங்கள் ஜெபிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உள்ளது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபலியின் வல்லமைகள், இந்த சபலியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. சபக
டட ரகமன அல்ம ரகமன கமன தடடா ரிவலர மன சமன தடடா ரிவலர மன கமன துடி அந்த ரகபோ ரிவலர மன கபதடா ரிவலர மன சமன தடடா ரிவலர மன கபதடா அல்ம ரகமன கபதடா ரிவ ஹல்மலோ ரகமன சபதடா ரிவலர மன கமன தடடா ரிவலர மன சபதடா ரிவ ஹல்மரா அல்ம ரகமன கப அந்த சபலின் ஆவிகள் அந்த சபலின் ஆவிகள் அந்த சபலின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக அழிக்கப்பட்டு போவதாக அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த சபலின் ஆவிகளை பற்றி நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரத்தில் சவுல் என்ன செய்யாமல் விட்டார் என்பதை நம்ம கவனிக்கணும். சவுல் என்ன செய்ய விட்டார் என்பதை நாம் என்ன செய்யணும் கவனிக்கணும். தாவீது ராஜாவான உடனே 4 வசனம் பின்பு தாவீது இஸ்ரவேலின் மேல் தேசம் எங்கோடு கூட எபூசினிக்கு எருசலேமுக்கு போனான் இருக்குது. பின்பு தாவீது இஸ்ரவேலனைத்தோடு கூட எபூசினி ஆகிய அந்த எருசலேமுக்கு போனான் அப்படி இருக்கு. இப்போ எங்கே போல சவுல் அப்படின்னா எருசலேமுக்கு எங்கே போல அவர் ராஜாவன் கில்காலுக்கு போனார் வழியா எங்கே போல அப்படின்னா எருசலேமுக்கு போல. எருசலேம் என்பது என்ன? சபை. அப்போ சபைக்கு போக விருப்பம் காட்டாத ஆட்கள் யாருன்னா அது சவுலின் ஆவி. சபைக்கு போக விருப்பம் காட்டாதவங்க. சபைக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஜெபத்துக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லைன்னா அது தேவ ஆவி கிடையாது, அது சவுலின் ஆவி. அந்த சவுலி நம்ம என்ன செய்யாது, தேவாலயத்துக்கு போகிறதுக்கு என்ன காட்டாதுன்னா ஒரு நாளும் விருப்பமே காட்டாது. ஒரு நாளும் விருப்பமே காட்டாது. சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, ஜெபத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, உபவாச ஜெபத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு ஜாமக ஜெபத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதிகாலை ஜெபத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ சபைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு மாத்திரம் சபைக்கு போயிட்டு வரனா அது நல்ல ஆவி கிடையாது, அது தேவ ஆவி கிடையாது. அது என்ன ஆவி அப்படின்னு சொன்னா அது சவுலின் ஆவி. தாவீது ராஜாவான உடனே அவர் போன இடம் எங்கன்னா எருசலேம். எருசலேம் என்பது என்ன? தேவனுடைய ஆலயம், பரம சியோன், பரம எருசலேம். அது இன்னைக்கு பூமியில சொல்லும்போது எழுத்தின்படி சொல்லணும்னா தேவனுடைய ஆலயம். அப்ப தாவீதுக்கு என்ன விருப்பம் இருக்குது? அதான் 128 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கன்னு சொன்ன போது தாவீது என்ன செஞ்சாரு? மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்லி சங்கீதம் 122 வாசிக்கிறோம். அப்ப தாவீது எங்க போறார் அப்படின்னா தேவாலயத்துக்கு போறார். தேவாலயத்துக்கு போனார். ஆண்டவராகிய இயேசு 12 வயசு எங்க போனாரு? தேவாலயத்துக்கு போனார். அங்க உட்கார்ந்து என்ன செய்யறாரு? 3 நாள் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி நிற்கிறாரு, ஜெபத்துல உட்காந்துக்கிறாரு, தேவாலயத்தில் இருக்கிறார். யோசேப்பும் மரியாதை கேட்கும்போது சொன்னாங்க, ஏன் எங்க என்ன கூப்பிடுறீங்க? நான் எங்க இருக்கணும்? என் பிதாவின் வீட்டில் அல்லவா இருக்கணும், என்னை ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறார்? அங்கிருந்து வருவதற்கு என்னவே கிடையாது, விருப்பம் இல்லாதவரார். யாரு? ஆண்டவராகிய இயேசு. இப்ப இயேசுவின் ஆவி எங்க போக விரும்புது? தேவாலயத்துக்கு போக விரும்புது. தாவீது எங்க போக விரும்புறாரு? தேவாலயத்துக்கு போக விரும்புறார். ஆனா சவுல் ஒரு இடத்துல கூட அவர் எருசலேமுக்கு போனதாகவோ எருசலேமை பற்றி கவலைப்படாத ஒரு நாள் என்ன கிடையாதுன்னா கிடையாது. அப்ப சபைக்கு போறது ஒரு நபருக்கு விருப்பம் இல்லைன்னா அது என்ன ஆவி? அது எத்தனை வருஷம் ஆயிருந்தாலும் சரி, அது எத்தனை காரியங்கள் இருந்தாலும் சரி, அவங்க என்ன அந்நிய பாஷை என்ன ஆவி நிர்மனாலும் சரி, சபைக்கு போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு விருப்பம் வரலன்னா அது சரியான ஆவியே கிடையாது. அது இயேசுவின் ஆவி கிடையாது. அது தேவன் தாவீதுக்கு கொடுத்தன தேவனுடைய ஆவி கிடையாது. அப்ப தேவ ஆவி தான் யாருக்கு கொடுத்தாரு? தாவீதுக்கு கொடுத்தார் இல்லையா? சவுலினுடைய பொல்லாத ஆவி நீங்கி தேவனால் வரப்பட்ட தேவனுடைய ஆவி தாவீது மேலே வந்துச்சு. ஆனால் தேவனுடைய பொல்லாத ஆவி யார் மேலே வந்துச்சு? சவுலுக்கு மேலே வந்துச்சு. அப்போ தாவீதுக்கு மேலே தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால எங்கே போனாரு? தேவனோ ஆலயத்துக்கு போனாரு, தேவ ஆவியை பெற்றவர் ஆலயத்துக்கு போறார். இப்போ நம்ம ஆலயத்தை போகிறது விருப்பம் காட்டுறேன்னா அது என்ன ஆவி? அது தேவ ஆவி கிடையாது, தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவியும் கிடையாது, தேவனுடைய ஆவியும் கிடையாது, அது சவுலின் ஆவி. இந்த முதல் கிரியை கத்தை அழிச்சு போடணும். இன்னைக்கு சபை மக்களுக்கு, கிளை சபை மக்களுக்கும் சபைக்கு போகணும் என்ற விருப்பம் இல்லாத கிரியை செய்கிற இந்த சவுலின் ஆவிகளை கத்தரை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் பாரத்தோட ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் அப்படி பாரத்தோட ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் பாரத்தோடு அப்படி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் அந்த சபைக்கு போக விருப்பம் இல்லாம இருக்கிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் சபைக்கு போவதற்கு விருப்பம் காட்டாம, சபைக்கு போக விருப்பம் இல்லாம ஏனோ தானோ என்று இருக்கிற சபையை குறித்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த சவுலின் ஆவிகள், அப்படிப்பட்ட அந்த சவுலின் வல்லமைகள்
அப்படிப்பட்ட இந்த சவுலியின் கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எல்லாப்படி பாரத்தோடு ஜெபிங்க, எல்லாப்படி பாரத்தோடு ஜெபிங்க. சபை மக்களுக்கு இன்னைக்கு சபைக்கு வர விருப்பம் இல்லை. சபை மக்களுக்கு சபைக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு ஞாயிற்றில் மட்டும் வந்து போனா போதும், ஏதோ ஒரு கடமைக்கு வந்து போனா போதும், ஏதோ ஒரு கட்டளைக்கு வந்து போனா போதும், அப்படி ஞாயிற்றில மாத்தோட தலையை காட்டி போனா போதும். அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வர, அப்படிப்பட்ட விருப்பத்தை கொண்டு வர, அப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வர இந்த சவுலியின் ஆவிகள், இந்த சவுலியின் வல்லமைகள், இந்த சவுலியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட சவுலியின் ஆவிகள், அப்படிப்பட்ட சவுலியின் வல்லமைகள் இப்பொழுதே முறியடிக்க போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முறியடித்து போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முறியடித்து போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. முறியடித்து போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. எந்தெந்த ரூபத்தில், எந்த விதத்தில் ஆண்டவரே, சின்ன பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு சபைக்கு போறதுக்கு விருப்பம் காட்டாம, சபைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம அப்படி வாழ வைக்கிற, அப்படி இருக்க தூண்டுற அந்த விருப்பத்தை எடுத்து போடுற இந்த சவுலியின் ஆவிகள், இந்த சவுலியின் வல்லமைகள், இந்த சவுலியின் கிரியைகள் இப்போது அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்போது முறியடிக்கப்பட்டு போகும்படி எல்லா வாய் தஞ்சபி, எல்லாபடி வாயை தந்தபடி சோமன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட சவுலியின் ஆவிகள், அப்படிப்பட்ட சவுலியின் வல்லமைகள் முறிக்கப்படணும் ஆண்டவரே, முறிக்கப்படணும் ஆண்டவரே. சபைக்கு, மக்களுக்கு ஆண்டவரே, சபைக்கு போக வாஞ்ச விருப்ப தாகம் உண்டாகணும். சபைக்கு போக ஏக்கம் உண்டாகணும். சபைக்கு போக எதிர்பார்ப்பு உண்டாகணும். அந்த எதிர்பார்ப்பை ஏக்கத்தை நிறுத்து போடுற இந்த சவுலியின் ஆவிகள், இந்த சவுலியின் வல்லமைகள், இந்த சவுலியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. முதல் குறிப்பு நல்ல பாடமா ஜெபி, நல்ல ஆழமா ஜெபி. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, அந்த வல்லமையை முறிக்கிறோம், அந்த வல்லமையை முறிக்கிறோம், அந்த வல்லமையை முறிக்கிறோம். சபைக்கு போவதற்கே விருப்பம் இல்லாம, சபைக்கு போறதே விருப்பம் இல்லாத கிரியை நடப்பிக்கிற இந்த சவுலியின் ஆவிகள், இந்த சவுலியின் ஆவிகள், இந்த சவுலியின் வல்லமைகள், இந்த சவுலியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் முறிக்கப்படுவதாக, 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 முறிக்கப்படுவதாக. அந்த சவுலியின் வல்லமைகள் தேவ ஆலயத்துக்கு போகிற விருப்பத்தை எடுத்து போடுற அந்த சவுலியின் ஆவி அழிக்கப்பட்டு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் தேவ ஆவி ஊற்றப்படுவதாக, 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 தேவ ஆவி ஊற்றப்படணையா, தேவ ஆவி ஊற்றப்படணையா, தேவ ஆவி ஊற்றப்பட்டு தேவ ஆலயத்துக்கு போவதற்குரிய எல்லா வாஞ்ச விருப்ப தாகத்தை ஏற்படுத்தி அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே தேவ ஆலயத்துக்கு போவதற்குரிய எல்லா வாஞ்சை ஏற்படுத்து, எல்லா விருப்பத்தை ஏற்படுத்து, எல்லா சமயத்தையும் தேவ ஆலயத்துக்கு போவதற்கு, தேவ ஆலயத்தில் இருப்பதற்கு அப்படிப்பட்ட வாஞ்ச விருப்ப தாகத்தை ஏற்படுத்தி என் தேவன் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா, தேவன் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா, தேவன் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா, தேவன் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால் அந்த விருப்பத்தை எடுத்து போடுற எல்லா சவுலியின் ஆவிகள், எல்லா சவுலியின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட சவுலியின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே. இயேசுவின் நாமத்தை வெற்றி வரட்டையா, ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா. சபலின் ஆவிக்கு மேல ஜெயம் வரட்டும், சபலின் வல்லமையில ஜெயம் வரட்டும், சபலின் ஆவிகளுக்கு மேல, சபலின் வல்லமைகளுக்கு மேல ஒரு ஜெயம் வரணும், 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 ஒரு ஜெயம் வரணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயம் வருவதாக, ஒரு ஜெயம் வருவதாக. ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவர், ஒரு ஜெயம் வரட்டும் சாம். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபையை பற்றி கவலைப்படாதவன் சவுல், சபையை பற்றி கவலைப்படாதவன். இப்போ அந்த எருசலேமில் யார் இருக்கிறான்? எபூசியன் இருக்கிறான். எருசலேமில் யார் இருக்கிறான்? எபூசியன் இருக்கிறான். அந்த எபூசியன் இருக்கிறத பற்றி அவனுக்கு என்னவே இல்லை, துளி அளவன் கவலை இல்லை. யார் காலத்திலேருந்து இருக்கிறான்? சவுல் காலத்திலேருந்தே இருக்கிறான். யாருங்க?
எருசலேமில் எபூசியன் எப்போந்து இருக்கிறான் அப்படின்னா சவுல் காலத்துலேருந்து இருக்கிறாங்க. ஏதோ தாவீது காலத்தில் புதுசாக என்ன செய்யலை வரலை, சவுல் காலத்துலேருந்து இருக்கிறாங்க. அப்போ சவுல் காலத்துலேருந்து எருசலேமில் எபூசியர் இருந்தாலும் சத்துரு இருந்தாலும் சத்துரு சபைக்குள்ள சத்துரு உலாவறதை பற்றி அவனுக்கு என்னவே கிடையாது, எந்த ஒரு கவலையுமே கிடையாது. எந்த ஒரு சபையை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நபர் வாழ்கிறாங்கன்னா அது தேவ ஆவி இல்லை, அது சவுலின் ஆவி. அப்போ சபைக்குள்ள ஒரு அசுத்தாவி தாக்கம் இருக்குன்னா, ஒரு சத்துருவின் கிரியை பார்த்தா, ஒரு சாபத்தின் கிரிகளை பார்த்தா, ஐயோ சபைக்கு அப்படி சத்துருவின் கிரி இருக்குது அப்படின்னு ஒரு சாதாரணமாக கவலைப்படுவதற்கு கூட ஒரு நபரால் முடியலன்னா அது தேவ ஆவி கிடையாது, அது சவுலின் ஆவி. ரெண்டாவது அப்படி எளிமை நின்று இந்த சவுலின் ஆவிகளை கத்தை அழிச்சு போடுங்க அப்படின்னு எல்லாம் ஜோமலமா. இந்த சவுலின் வல்லமை ரெண்டாவது சபையை பற்றி கவலையே இல்லாம வாழ்ற இந்த சவுலின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போக முடியும் எல்லாம் ஜோமன். அப்படி எல்லாம் அப்படி ஜோமனு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். சபையை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம சபைக்குள்ள உலாவி கொண்டு இருக்கிறான். சபையை சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறான். சபைக்குள்ள சத்துரு கிரியை நடப்பிச்சுன்னு இருக்கிறான். சபைக்குள்ள சத்துரு ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறான், அசைவாடி கொண்டு இருக்கிறான். ஆனாலும் இதை கண்டோ ஆண்டவரே அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாத இந்த சவுலின் ஆவிகள் இனி சபைக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர், இனி சபைக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். சபைக்குள்ள சத்துருவின் கிரியை கண்டு ஆண்டவர் வீறு கொண்டு வைராக்கியம் பாராட்ட முடியாத அப்படிப்பட்ட சவுலின் ஆவிகள், அப்படிப்பட்ட சவுலின் ஆவிய இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன். சிவா கதா டடா ரகா மனா அல்மா ரகா Nima kata rega mana shaba dada riba larra mana gama nada dada alma raga mana sema natudi anda raba riba halma rau raga mana sama nada dada riba larra mana gama natuda riba larra mana sama nada dada riba larra mana gaba dodi madada niman karra mana saba doda badada alma raga mana gaba dada ஏசுவி நாமத்தா ஏசுவி நாமத்தா. சபையை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, சபைக்குடைய நிகழ்ச்சி பற்றி கவலை இல்லை, சபை பாதிப்பை பற்றி கவலை இல்லை, சத்துரு போராட்டத்தை பற்றி கவலை இல்லை, சபையில குறைவை பற்றி கவலை இல்லை. சபையை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழ வைக்கிற, எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்க வைக்கிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள், இந்த சவுலின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிற, அழிக்கப்பட்டு போக வாயத்தந்து ஜெபி. அப்படியே வாயத்தந்து ஜெபம். அல்மா ராகா மானா ரீபா லர்ரா மானா காமா நதா டடா ரீபா லர்ரா மானா காமா நதா டடா நீமன் கர்ரா மானா சபா துடா ரீபா லர்ரா மானா கபா டடா அல்மா ராகா மானா கபா அல்மா ரோ ரீகா மானா சமா நதா டடா ரீபா லர்ரா மானா கபா டடா அல்மரா கபதடா ரிபதடா நீமன் கர்ரமன சபதோடி மாதோட ரகதடா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் சபையை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாத வாழ்ற இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைய இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். எந்த விதத்தில் எந்த கோணத்தில் எந்த ரூபத்தில் இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைய சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது, சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது, சபைக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட சவுலின் ஆவிக, அப்படிப்பட்ட சவுலின் வல்லமைய, அப்படிப்பட்ட சவுலின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. சபையை பற்றி கவலையே இல்லாத வாழ்ற, சபையை பற்றி கவலையே இல்லாம இருக்கிற இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைக நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். சபையை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்கிற இந்த ஆண்டவரே சவுலின் ஆவிக இன்னைக்கு முறிக்கப்படுது ஆண்டவரே. சபையை பற்றி ஒரு கவலை பவுல் சொன்னார் ஆண்டவரே, நாள்தோறும் சபைகளை உண்டாப்பட்ட நெருக்கம் என்ன நெருக்கி ஏவுகுதுன்னு சொன்னார் ஆண்டவரே. சபையை பற்றி தானே ஒரு நெருக்கம் என்ன நெருக்கி ஏவுகுதுன்னு சொன்னார் ஆண்டவரே. அந்த நெருக்கம் எங்களுக்கு இருக்கிறமே ஒழிய சபையை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழ வைக்கிற இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைகள் இனி சபையில தலையெடுத்து இனி சபையில கிரிய செய்யவே கூடாது ஆண்டவர், இனி சபையில கிரிய செய்யவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட சவுலின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தரை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும், நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தரோட கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி. இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு ஜெயம் வரட்டும். இந்த சத்ரு ஆண் மேல, இந்த சவுலின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் வருவதாக, 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 ஒரு ஜெயம் வருவதாக. ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவர், ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவர், ஒரு ஜெயம் வரட்டும் ஆண்டவர். கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதா. மூணாவது கிரியை, சபையை பற்றி கரிசனை இல்லாதவன் சவுல். சபலை பற்றி கரிசனை இல்லாதவன். எபூசியர் பல வருஷமா அந்த தேசத்துல குடியிருக்கிறாங்க. ஆனா பல வருஷமா இருக்குது, அதை துரத்தணும், அதை மேற்கொள்ளணும், அதை அழிக்கணும், இது ஒரு தேவனுடைய நகரமாச்சு, இது என்ன பண்ண சரிப்படுத்தணுமே அப்படின்ற ஒரு கரிசனை யாருக்கு இல்லைன்னா சவுலுக்கு ஒரு நாள் இல்லை. ஆனா தாவீது ராஜாமான உடனே அவன் செய்த முதல் காரியம் என்ன? போற இடம் எருசலேம், அந்த எபூஸ் என்ன செய்யவே கூடாது, அவன் எதிர்த்த கூட விடக்கூடாது, அவனை துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த எபூசினை துரத்தி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சபைக்கு மேல என்ன இருக்கணும்? கரிசனை இருக்கணும். அதுதான் தேவ ஆவி. ஒரு சபை மக்களுக்கு சபை மேல ஒரு கரிசனை இல்லை, ஏதோ ஏனோ தொணன்னு வராங்க போறாங்க அப்படின்னா அது தேவ ஆவி கிடையாது, அது சவுலின் ஆவி. இந்த மூணாவது கிரியை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்க. சபைக்கு மேல கரிசனை இல்லாம ஆக்குற இந்த சவுலின் ஆவிக இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டப்பான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜோமலமா, எல்லாம் அப்படி சேர்ந்து அப்படி ஜோமலமா. தகப்பனேமா துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். சபைக்கு மேல எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம, சபையை பற்றி எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம சபை ஆண்டவர் ஆளுகை செய்யணும், சபை ஆஸ்வதிக்கப்படணும், சபை எதிர்க்கப்படணும் என்று சொல்லி எந்த விதமான கரிசனையுமே இல்லாம சபையை பற்றி கரிசனை இல்லாத வாழ வைக்கிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள், இந்த சவுலின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இந்த சவுலின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அப்படி எல்லா சபைங்க சபை மேல, சபை மக்களுக்கு ஒரு கரிசனை வருட்டப்பா. சபைக்கு மேல சபை மக்களுக்கு ஒரு கரிசனை வருட்ட ஆண்டவரே. சபைக்கு மேல சபை மக்கள் கரிசனை வரட்டும். சபைக்குள்ள நிகழ்வுகளை குறித்து ஒரு கரிசனை வரட்டு ஆண்டவரே, ஒரு கரிசனை வரட்டு ஆண்டவரே, ஒரு கரிசனை வரட்டு ஆண்டவரே, ஒரு கரிசனை வரட்டு ஆண்டவரே, ஒரு கரிசனை வரட்டு ஆண்டவரே. சபைக்கு மேல கரிசனையே இல்லாம வாழ வைக்கிற, கரிசனையே இல்லாம செயல்பட வைக்கிற ஆண்டவரே, இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைக இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிற, இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிற, இன்னைக்கு அழிச்சு அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிற அந்த சவுலின் ஆவிக, அந்த சவுலின் வல்லமைக, அந்த சவுலின் கிரியைக இன்னைக்கு வேரோட பிடிக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு வேரோட பிடிக்கி போடுங்கப்பா. இன்னைக்கு வேரோட பிடிக்கி போடுங்கப்பா. சபையை குறித்து எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம இருக்கிற அந்த வல்லமைக இன்னைக்கு வேரோட பிடுங்கப்படுவதாக, இன்னைக்கு வேரோட பிடுங்கப்படுவதாக, இன்னைக்கு வேரோட பிடிக்கி எரியப்படுவதாக, இன்னைக்கு வேரோட பிடிக்கி எரியப்படுவதாக. அப்படிப்பட்ட சவுலின் ஆவிக, அப்படிப்பட்ட சவுலின் வல்லமைக இப்பொழுதே அழிக்கப்படணும், இப்போதே அழிக்கப்படணும், இப்போதே அழிக்கப்படணும். எந்தெந்த ரூபத்தில், எந்த விதத்தில் ஆண்டவர் சபையை பற்றியோ, சபை மக்களை பற்றியோ, ஆண்டவரே சபை வளர்ச்சியை பற்றியோ, ஆண்டவர் சபையில் நடக்கிற காரியங்களை பற்றியோ எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம, எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம வாழ வைக்கிற, வாழ செயல்பட தோன்ற அப்படிப்பட்ட சவுலின் ஆவிக, அப்படிப்பட்ட சவுலின் வல்லமைக, அப்படிப்பட்ட சவுலின் கிரியைக இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. சிவ கத டட ரக மன அல்மா ரக மன கப தட ரிவலர மன கம நத டட ரிவலர மன சப தட ரிவலர போ ரக மன சேம நத டட ரிவலர மன கப தட ரக துட ரிவலர மன சப தட ரிப துட அல்மா ரக கப துடி அந்த ரக துட ரிவலர மன சப துட ரியாந்த ரப துட ரிக சியாந்த ரோ. எல்லா சவுலின் வல்லமைகள் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் நாமத்தினால சபைக்கு மேல, சபை மக்களுக்கு மேல, சபையில் நடக்கிற நிகழ்வுக்கு மேல, சபையில் நடக்கிற காரியத்துக்கு மேல, சபை காரியங்களுக்கு மேல, சபை தரிசனத்துக்கு மேல எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம வாழ வைக்கிற இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைக இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்படிப்பட்ட அந்த சபலின் வல்லமைகள் கிரி அழிஞ்சு நிர்மலமாய் போய் என்ன ஆண்டவர் இனி ஒரு நாள தலையெடுக்கவே கூடாது. இயேசுவின் நாம் கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய நாலாவது கிரியை, சபையில பதவி மட்டும் வேணும், ஆனா அதுக்காக நான் எதையும் செயல்பட மாட்டேன். இப்ப சபலுக்கு மட்டும் என்ன வேணும்?
ராஜாவாக இருக்கணும். நான் பதவியில் இருக்கணும், என் பிள்ளை பதவியில் இருக்கணும், நாங்கள் எல்லாரும் என்ன இருக்கணும், பதவியில் இருக்கணும். ஆனால் அதுக்காக அந்த எருசலேமுக்காக நானும் என் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். இப்போ சபைக்கு அவளுக்கு என்ன தேவை, ராஜாவாக இருக்கணும் இல்லையா? அவன் யோனத்தானுக்கு சொல்றது என்ன, இந்த தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீயும் ராஜாவாக இருக்க முடியாது, நானும் ராஜாவாக இருக்க முடியாது. அதனால் என்ன செய்யணும், சவுல் தாவீது அழிக்கப்படணும், நீயும் ராஜாவாக இருக்கணும், நானும் ராஜாவாக இருக்கணும். சரிப்பா, நீங்கள் ராஜாவாக இருக்கணும், அந்த எருசலேமுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன மட்டும் வேணும், பதவி மட்டும் வேணும். ஆனால் அந்த பதவியை கொடுக்குற அந்த எருசலேமுக்கு என்ன செய்யவே கூடாது. அப்போ சபையின் ஆசீர்வாதம் வேணும், அந்த சபைக்கு நம்முடைய செயல்பட ஒன்றுமே, சபையினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற சபைக்கு நம்முடைய பங்கு என்ன? அப்ப எதாவது இருக்கணும்ல. ஆனா அவனுக்கு என்ன விரும்புறான், சபையினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், ஆனா சபைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். சபை தான் எனக்கு ஆசீர்வாதமா மாறணுமே ஒழிய நான் சபைக்கு என்னவா மாற விரும்பல, ஆசீர்வாதமா நான் மாற விரும்பல. அப்படி என்ன விரும்புறா, எனக்கு பதவி வேணும், அந்த பதவி கொடுக்கிற சபைக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த காரியம் என்ன செய்ய மாட்டேன், அட்லீஸ்ட் ஜெபம் கூட பண்ண மாட்டேன். எதுக்கு, அந்த சபைக்காக, சபை மக்களுக்காக, சபை வளர்ச்சிக்காக, தரிசனத்துக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரருக்காக நான் என்ன கூட பண்ண மாட்டேன், நான் ஜெபம் கூட பண்ண மாட்டேன். ஆனால் என்ன வேணும், சபை கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும், சபையினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். சபையில நான் பெரிய ஆளாக இருக்கணும், சபையில நான் முக்கியமான ஆளாக இருக்கணும், சபையில நான் முதன்மைப்படுத்தணும், சபையில முக்கியத்துவப்படுத்தணும், எல்லாரும் என்ன பார்த்து என்ன பண்ணணும், பிரைஸ் சொல்லணும், எல்லாம் அதை பண்ணணும் இதை பண்ணணும். ஆனால் சபைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்ற எண்ணத்தோடு ஒருவர் வாழ்ந்தார்னா அது தேவ ஆவி கிடையாது, அது சவுலின் ஆவி. ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன்னு சொல்லுவார். ஊழியம் கொல்லும்படி நான் வரல, வேலை வாங்கறதுக்கு நான் வரல, வேலை செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். அப்ப எது தேவாவி, செய்யணும், செய்வதுதான் தேவாவி. ஆண்டவரே சொல்றாரு, உங்களில் முதன்மையா இருக்க விரும்பினா அவன் எல்லாருக்கும் என்ன செய்ய கடவன், பணிவிடை செய்ய கடவன். எல்லாருக்கும் நீ என்ன செய்யணும், பணிவிடை செய்யணும். அப்பதான் யாரா இருக்க முடியும், முதன்மையா இருக்க முடியும் என்றார். ஆனா முதன்மையா இருக்க விரும்புறேன், ஆனா பணிவிடை என்ன செய்ய மாட்டேன். நான் எருசலேமுக்காக சவுலுடைய கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி 40 வருஷத்துக்கு மேல தாவீது ராஜாவா இருக்கிறார். யாரு, சவுல் இல்லையா? தாவீது பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ராஜா. யாரு, சவுல் இல்லையா? இப்ப தாவீது பிறந்து 30 வருஷம் தான் என்ன வராரு, ராஜ பதவி ஏற்கிறார். கிட்டத்தட்ட 40 வருஷம் சவுல் ராஜா இருக்கிறார். இந்த 40 வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த எருசலேமுக்காக என்னமே செய்யல. எருசலேமுக்கு போகவும் விரும்பல, எருசலேமுக்கு கவலைப்படவும் இல்லை, எருசலேமுக்கு கரிசனையும் இல்லை. எருசலேமுக்காக இன்னும் என்ன செய்யவே கூடாது, நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனா எருசலேமுக்கு எனக்கு என்ன வரணும், எல்லா ஆசீர்வாதமும் வரணும். எல்லா ஆசீர்வாதமும், சபையினுடைய பாதுகாப்பு வேணும், சபையினுடைய எல்லா மேன்மை வேணும். ஆனால் சபைக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன். எந்த ஆவி, சவுலின் ஆவி. இப்படிப்பட்ட ஆவியை கத்த அழிச்சு போடுங்கப்பா. முடிஞ்ச நேர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணலாமா, முடிஞ்ச நேர் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணலாமா. தகப்பனே துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட சவுலின் ஆவிகள் பதவி மட்டும் எனக்கு வேணும், ஆனால் சவுல் எருசலேமுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 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 எருசலேமுக்காக, சபைக்காக நான் எதுவுமே செய்ய விரும்பல, நான் எதுவுமே பண்ண விரும்பல, அட்லீஸ்ட் ஜெபம் கூட பண்ண விரும்பல. சபை வளர்ச்சிக்காக, ஊழியத்துக்காக, ஊழியருக்காக, தரிசனத்துக்காக, நடக்கிற கூட்டங்களுக்காக நான் அட்லீஸ்ட் ஜெபம் கூட பண்ண விரும்பலனா இது சவுலின் ஆவி, இது தேவ ஆவி கிடையாது, இது தேவ ஆவி அல்ல, அது சவுலின் ஆவி. இப்படிப்பட்ட சவுலின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படணும். இந்த சவுலின் ஆவியை நம்ம சபைக்குள்ள விடவே கூடாது, இந்த சபைக்குள்ள விடவே கூடாது. இந்த சவுலின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர், முறியடிக்கப்படுவதாக ஆண்டவர். சபை முறியடி ஆண்டவர் கிரியை செய்யற இந்த சவுலின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக. எந்த விதத்தில் ஆண்டவரே பதவிக்காக மாத்திரம் சபைக்குள்ள வந்து, ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் சபைக்குள்ள வந்து, ஆனா சபைக்காக எந்த ஒரு காரியம் ஈடுபட மாட்டேன், சபையில எந்த ஒரு பணியும் ஈடுபட மாட்டேன், சபையில எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், சபைக்குள்ள எந்த பணியும் ஈடுபட மாட்டேன். நான் நேரா வருவேன், நேரா ஆசீர்வாதம் வாங்கின போவேன். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்படுற இந்த சவுலின் ஆவி, இந்த சவுலின் ஆவி எருசலேம்
எருசலேமுக்காக எதையுமே செய்யாம இருக்கிற இப்படிப்பட்ட சவுலின் ஆவிய இனி எங்க சபையில கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. இனி எங்க சபையில கிரியை நடப்பிக்க கூடாது ஆண்டவரே. இனி எந்த ரூபத்துல எந்த விதத்துல இந்த சவுலின் ஆவிய, இந்த சவுலின் வல்லமைக, இந்த சவுலின் கிரியை ஒரு நாளும் கிரியை நடப்பிக்கவே கூடாது. 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 இப்படிப்பட்ட எண்ணங்களை சபைக்குள்ள விதைக்கிற, இப்படிப்பட்ட கலையை சபைக்குள்ள விதைச்சு வச்சிருக்கிற அந்த சவுலியின் கிரியைகள், அந்த சவுலியின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக. அல்மா ரக்க மான கப தடா ரீபா ஹமா நாதா டாடா. முக்கியமான குறிப்பு செபி, நல்ல முக்கியமான குறிப்பு இது செபி. கொஞ்சம் அப்படி போராடி செபிங்க. சபைக்காக வருவேன், சபையில் ஆசுவாதத்தை பெறுவேன், சுகத்தை பெறுவேன், விடுதலையை பெறுவேன், ஆசுவாதத்தை பெறுவேன். ஆனால் சபைக்காக நான் எதையுமே செய்ய மாட்டேன். சபைக்காக ஒன்றுமே நான் பண்ண மாட்டேன். சபையில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அட்லீஸ்ட் சபையை கூட்டக்கூட மாட்டேன். சபையில் இருக்கிற எந்த ஒரு வேலையும் ஈடுபட மாட்டேன். நேராக வருவேன், ஆராதனைக்கு வருவேன், ஜெபத்தை முடிச்சு நேரா வீட்டுக்கு போயிடுவேன். அதோட சரி, சபையில எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட செயல்பாடோடு இருக்கிற இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைக இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட சவுலின் வல்லமைக எங்க சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது. கிரியை நடப்பிக்கவே கூடாது. அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம். 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 அதை முறியடிச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சவுலின் ஆவிகளப்பா, இப்படிப்பட்ட சவுலின் வல்லமைகள் ஆண்டவர் ஒரு நாள் கிரியை செய்யக்கூடாது சாமி. ஒரு நாள் கிரியை செய்யக்கூடாது ஆண்டவர். சபையில் பதவி மட்டும் வேணும், சபையில் ஆண்டவர் பொறுப்பு மட்டும் வேணும். ஆனால் அந்த பொறுப்பு கேட்ட செயல்பட மாட்டேன், அந்த சபைக்கு எந்த ஒரு செயலை ஈடுபட மாட்டேன். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கிரியை செய்கிற, அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கிரியை செய்கிற இந்த சவுலின் ஆவிக, இந்த சவுலின் வல்லமைக முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். முறியடிக்கப்பட்டு போகணும் ஆண்டவர். இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். இனி தலை எடுக்கவே கூடாது ஆண்டவர். இப்படிப்பட்ட சவுலின் ஆவிக முறிஞ்சு நிர்மலமாகி போயிடணும். முறிஞ்சு நிர்மலமாகி போயிடணும் சார். கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயமே. 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 கிறிஸ்துவுக்குள் வாழ்வதினா வெற்றி நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா, ஒரு ஜெயம் வரட்டப்பா. இந்த சவுலின் ஆவிக்கு மேல ஒரு ஜெயம் வரட்ட ஆண்டவர், ஒரு ஜெயம் வரட்ட ஆண்டவர், ஒரு ஜெயம் வரட்ட ஆண்டவர். ஒரு ஜெயம் வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயம் வரட்டும் சார். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. அப்படி அஞ்சாவது கிருபை, சபை நல்லா இருக்கணும்னு எதுவுமே செய்ய மாட்டான். சபை என்ன செய்யக்கூடாது? சபை நல்லா இருக்கணும்னு எதுவுமே செய்யாத ஆவி அது சவுலின் ஆவி, அது தாவீதின் ஆவி இல்லை. தாவீது கடை என்ன சொல்லுவா? எப்படியெல்லாம் தங்கத்தை வச்சு சபையை மூட முடியும்? எப்படியெல்லாம் சுவரை பெயிண்ட் அடிக்க வேணாம், எதை வச்சே மூடுங்க, தங்கத்தை வச்சே மூடுங்க. ஓப்பரையும் தங்கத்தை கொடுக்குறேன், கம்மாளர் செய்யும் வேலைக்கு செய்ய தங்கத்தை கொடுக்குறேன். எப்படியெல்லாம் சபையை அலங்கரிக்க முடியும், எவ்வளவு நல்லா கட்ட முடியும், எவ்வளவு நல்லா இருக்க முடியும். அதுக்காக என்ன செய்கிறேன்? நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், நான் பர்சனலாக சேர்த்து வச்சிருக்கிறத கொடுக்குறேன், அதுக்குன்னு சேதத்தையும் கொடுக்குறேன். சபையுடைய தாவீது நோக்கம்லாம் என்ன? சபை நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பேர் சபை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக செயல்படுறாங்க, எவ்வளவு பேர் கேட்டா தெரியாது சபை. ஆனா நான் எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சி, எவ்வளவு செயல்பாடு. அதே சபை நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம செயல்பாடு என்ன? நாம நல்லா இருக்கணுன்றதுக்கு பல முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? சபை நல்லா இருக்கணும்னு நம்ம எடுக்கிற முயற்சி என்ன? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம தொழில் நல்லா இருக்கணும், நம்ம வண்டி நல்லா இருக்கணும் இல்லையா? வண்டி நல்லா இருக்கணும், ஒரு முறைக்கு 7 முறை துடைக்கிறோம் எதை? வண்டியை இல்லையா? நம்ம நல்லா இருக்கணும், வண்டி நல்லா இருக்கணும், வண்டி நல்லா இருக்கணும், வண்டி நல்லா ஆயிட்டு. அதே சபை நல்லா இருக்கணும் நம்ம செஞ்சுறது என்ன? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முறைக்கு 7 முறை குளிக்கிறோம், 3 முறை சோப்பு போட எல்லாம் பண்றோம். வீடு பிள்ளைகள் பண்றோம், பிள்ளைகள் அது எல்லாமே நல்லது நல்லது, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. அதுக்கு போல சபை நல்லா இருக்கணுன்றதுக்காக சவுல் நீங்க செஞ்சது என்ன? சிங்காசனம் வேணும்,
சவுல் கூட தேவன் கொடுக்கிற அந்த சபை கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும். உனக்கு உங்க பிள்ளைகள் ராஜாவா இருக்கணும், ராஜபதி அனுபவிக்கணும், கர்த்தர் கூட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். சரி, இந்த சபை நல்லா இருக்கணும். நீங்க செஞ்சது என்ன? எபூசின் உள்ள இருக்கிறான் இல்லையா? சத்துரு மிக்கிறீங்க துரத்த தானே, தூக்கி எறிஞ்சாதானே சபை நல்லா இருக்க முடியும். தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிஞ்சாதானே சபை நல்லா இருக்க முடியும். இது சபை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம செயல்பாடு என்ன? அப்ப தாவீதுக்கு என்ன இருக்குது? சபை நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும், அந்த வாஞ்சை இருக்குது. ஆனா சவுலுக்கு என்ன இல்லை? சபை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எந்த ஒரு செயலுமே ஈடுபடாதவத யாரு? சவுல். இந்த 5வது கிரியக்கத்தை அழிக்கப்பட்டு போக முடியும். எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணலாமா? அப்படி எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் அப்படி ஜெபம். இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, சபை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நாங்க எதுவுமே செய்யாம போயிருந்தா இது சவுலின் ஆவினா இப்படிப்பட்ட வல்லமைகள் எங்க சபையில அழிக்கப்படணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. சபை நல்லா இருக்கணும் என்று எதுவுமே செய்யாம இருக்கிற, எதையுமே செய்வதற்கு விடாம இருக்கிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள், இந்த சவுலின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த சவுலின் ஆவிகள், அந்த சவுலின் வல்லமைகள், அதான் சவுலியின் கிரியை முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிந்து நிர்மலமாய் போவதாக. இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே, அந்த சவுலின் வல்லமைகள், அந்த சவுலின் ஆவிகள் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக. ஆண்டவரே, 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 சபை நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்க எதுவுமே செய்யாத போயிருந்தா இது சவுலின் ஆவினா, இந்த சவுலின் ஆவிக்கு நாங்க இனி இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவரே. நாங்க சவுலின் ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவரே. நாங்க நல்லா இருக்கும் நினைக்கிறத விட, எங்க குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கிறத விட, எங்க வீடு நல்லா இருக்கும் நினைக்கிறத விட, நாங்க இருக்கிற சபை, நாங்க ஆராதிக்கிற சபை நல்லா இருக்கணும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை வேணப்பா, எங்களுக்கு கிருபை வேணப்பா. எங்களை விட, எங்க குடும்பத்தை விட, எங்க சபை, எங்க குடும்பத்தை விட, எங்க வீட்டை விட, எங்க பிள்ளைகளை விட நாங்க இருக்கிற சபை நல்லா இருக்கணும் என்ற அந்த எண்ணமும், அந்த வாஞ்சையும், அந்த ஆசையும், அந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்குள்ள ஓங்கி இருக்கணுமே ஒழிய, அந்த எண்ணத்தை எங்களுக்குள்ள எடுத்து போடுற அந்த சவுலின் ஆவிகள், அந்த சவுலின் வல்லமைகள், அந்த சவுலின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த எண்ணத்தை எடுத்து போடுற சபையை பற்றி, சபை நல்லா இருக்கணும்னு சொல்லி எதுவுமே செய்ய விடாம எங்களை தடுத்து வச்சிருக்கிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படணும் ஆண்டவரே. சபை நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு செயல்பாடும் ஈடுபட விடாம ஆண்டவரே நாங்க நல்லா இருக்கணும், எங்க வீடு நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் நல்லா இருக்கணும், எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்று இதுக்காக மாத்திரமே ஆண்டவரை கவலைப்பட்டு கரிசனப்பட்டு செயல்பட வைக்கிற சபையை பற்றி, சபை நல்லா இருக்கணும் என்பதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழ வைக்கிற இந்த சவுலின் ஆவிகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம், அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 6வது கிரியை, சபையில் அந்த சபையில் எருசலேமில் சத்துரு சொல்றான், இவங்க எருசலேமில் என்ன செய்யவே கூடாது, நுழையவே கூடாதுன்றான். யாரு? எபூசின்னு சொல்றான். இந்த எருசலேமுக்குள்ள தாவீது என்ன செய்யவே கூடாது, நுழையவே கூடாது. இது இப்பதான் சொல்ல வேணா, ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பான். எருசலேம் என்ன செய்யுது, நாங்க குடியிருக்கிற இது என்ன செய்யவே கூடாது, யாரும் உள்ள நுழையவே கூடாது அப்படின்னு எப்ப சொல்லிட்டு இருப்பான், ஏற்கனவே சொல்லியிருப்பான். சபையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எந்த ஒரு கவலையுமே கொள்ளாதவன் சவுல். சபையில் இருக்கிற பிரச்சனைகள், சபையில சத்ரு தூண்டி விடுகிற பிரச்சனைகள், மனுஷரை ஏவி விட்டு சத்ரு மனுஷனை தூண்டி விட்டு சத்ருவை நேரடியாக வந்து சபைக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பினாலும் அதில் தலையிடாத தன்னை தடுத்து காத்து கொள்ளுகிறது எந்த ஆவினா அது சவுலின் ஆவி. ஆனால் தாவீது சொல்றான், யார் அவனை முந்தி அடிக்கிறானோ அவன் யாரை மாறுறவன், அவன் படைத்தவனை மாறுறவன், அவனை விடவே கூடாது, அவனை அழிச்சே தீரணும், அவனை துரத்தியே தீரணும் என்று சொல்லி எதை அழிக்க விரும்புகிறான் தாவீது, எதை அழிக்க விரும்புகிறான்?
சபையில் இருக்கிற பிரச்சனை என்ன செய்ய விரும்புகிறான்? உடனே தலையிட்டு அதை அழிச்சு அதை அப்புறப்படுத்தணும், அதை கிளியர் பண்ணணும், அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறான். ஆனால் 40 வருஷமா ராஜாவாக இருக்கிறான். எபூசியன் உள்ள இருந்து பிடிச்சி அவன் எவ்வளவு தைரியம் இருந்தா, இது ஏன் கோட்டை, இது என்ன செய்யவே கூடாது, இது உள்ள நுழைவே கூடாதுன்னு சவால் விடக்கூடிய அளவுக்கு அவன் கிரி இருக்குன்னா அதை மேற்கொள்வதற்கு சபை என்ன செய்யவே இல்லை, எந்த ஒரு முயற்சியும் என்ன செய்ய எடுக்கல. சபையில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையிலும், சபை மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் யாருமே தலையிட்டு கொள்ளல. அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க, இது இவங்க பிரச்சனை இவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சபை மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதில் தலையிட்டு கொள்ளாத தன்னை போல இருக்கிற மனுஷன் எதுனா அது தேவ ஆவி இல்லை, அது சவுலின் ஆவி. அப்படிப்பட்ட 6வது கிரியை எனக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஜோமல்லாமா, எல்லாம் அப்படி சேர்ந்து ஜோமல்லாமா. தகப்பனேமா துதிக்கு இப்படிப்பட்ட 6வது கிரியை எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே, எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே, எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. சபையில் இருக்கிற பிரச்சனை, சபை மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை, சபை மக்களுக்கு இருக்கிற குறைவு, சபை மக்களுக்கு இருக்கிற போராட்டம், சபை மக்களுக்கு இருக்கிற நெருக்கம், இதை பற்றி ஆண்டவரே எந்த ஒரு கவலையுமே இல்லாம, எந்த ஒரு கரிசனையுமே இல்லாம, எந்த ஒரு காரியமே இல்லாம அதை சரிப்படுத்துவதற்கு அவங்க குறைவு, அவங்க பிரச்சனை, அவங்க போராட்டம், அவங்க நெருக்கம், அவங்க கஷ்டம், அவங்க வறுமை, அவங்க தரித்திரம், அவங்க ஏழ்மை, அவங்க இருக்கிற பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்கு நான் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னா எனக்கு தெரிந்தும் ஆண்டவரே அந்த எல்லைக்குள்ள நான் இருந்தும் ஆண்டவரே அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் நான் எடுக்கலன்னா அது சவுலின் ஆவினா, அந்த சவுலின் ஆவி இனி எனக்குள்ள கிரிய செய்யக்கூடாது ஆண்டவர். அப்படியே சோமனுங்க, எனக்குள்ள கிரிய செய்யக்கூடாது ஆண்டவர். அந்த சவுலின் வல்லமை எனக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த சபலின் ஆவி, அந்த சபலின் வல்லமை கிரியை நடப்பிக்க கூடாது ஆண்டவரே. அந்த சபலின் ஆவி எங்க சபைக்கு மத்தியில், எங்க சபைகளுக்கு சந்தியில் உலாவவே கூடாது ஆண்டவரே. கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. சபை மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அதை விதைக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணத்தை உண்டாக்கவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு செயலை சபைக்குள்ள கொண்டு வரவே கூடாது ஆண்டவரே. அந்த செயலை ஈடுபடுகிற, அந்த செயலை தூண்டுகிற, அந்த செயலை ஏவுகிற இந்த சபலின் ஆவிய, இந்த சபலின் வல்லமைய, இந்த சவுலின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இந்த 6வது கிரியை ஆண்டவரே, இந்த சபை ஆவியினுடைய இந்த 6வது கிரியை அழிக்கப்பட்டு போவதாக, முறியடிக்கப்பட்டு போவதாக, செயலிழந்து போவதாக, அதன் கிரிகள் அபத்தமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சபைக்குள்ள, சபை மக்களுக்குள்ள, விசுவாச குடும்பங்களுக்குள்ள, புது மக்களுக்குள்ள ஆண்டவரே, வளர்ந்த மக்களுக்குள்ள, மூத்த விசுவாசிக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, தரிசனத்துக்குள்ள, பயணத்துக்குள்ள எந்தெந்த ரூபத்தில் ஆண்டவர் சத்துரு போராடினாலும் உடனே அதில் தலையிட்டு ஆண்டவரே எந்த அளவுக்கு அதை சரிப்படுத்த முடியுமோ, செபிக்க முடியுமோ, ஆறுதல் சொல்ல முடியுமோ, ஆசுவத்துக்கு நடத்த முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ, ஒத்தாசை நெருக்க முடியுமோ, ஆதரவாக நிற்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஆண்டவரை செயல்பட்டு அதை அடைக்க போட, அழிச்சு போட ஆண்டவரை செயல்படாத ஆண்டவர் எல்லா சவுலின் ஆவிக இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா, அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படிப்பட்ட சபலின் ஆவிக இனி கிரியை செய்யவே கூடாது இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய 7வது கிரியை இருக்கிறதே போதும், இருக்கிறதே போதும், இனி புதுசா ஒன்று என்ன செய்ய வேணாம், ஒன்று நடக்க வேணாம், ஒன்று வர வேணாம், இருக்கிறதே போதும் அப்படின்னு. இப்போ சவுலுக்கு என்ன இருக்குது, கில்கால் இருக்குது, இஸ்ரவேல் இருக்குது இல்லையா. அவனுக்கு எது தேவையில்லை, இல்லை எருசலேம் தேவையே, எருசலேம் நமக்கு சொந்தமாக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு என்ன செய்வே இல்லை, வரவே இல்லை. ஆனால் தாவீது சொல்றாரு, அந்த எபூசினை துரத்தின பிறகு அது தாவீது நகரமாயிற்று, அது தாவீதின் கோட்டை ஆயிற்றுன்னு சொல்லுது. இப்போ என்ன விரும்புகிறா, புதுசாக ஒன்று என்ன செய்யணும், இருக்கிறது மட்டுமல்ல இனி எங்களுக்கு என்ன வரணும், புதுசாக ஒன்று வரணும் இல்லையா. புது மக்கள் நீ சபைக்குள்ள வரணும், புது மக்கள் நீ சபைக்குள்ள வரணும். என்ன முயற்சி, என்ன செயல்பாடு, புது மக்கள் சபைக்குள்ள வரணும். இருக்கிற மக்களே போதுமா, இல்லை சபைக்கு புது மக்கள் வரணுமா? எவ்வளோ பேர் சபைக்குள்ள புது மக்கள் வரணும், புது மக்கள் வரணும், இன்னும் நம்ம சபை என்ன செய்யணும், புது புதுசாக மக்கள் வரணும், இன்னும் புது புது கூட்டம் நடத்தணும், இன்னும் புது புது தரிசனம் வரணும் அப்படின்னு புதுசாக சபைக்குள்ள நடக்கணும் விரும்புகிறவங்க எவ்வளோ பேர்னு கேட்டால், ஆனால் எது போதும், இருக்கிறது போதும். இருக்கிறது ஏதோ வரோம், சபைக்கு வரோம், உட்காரோம், ஆராதனைக்கிறோம், ஒரு இடம் இருக்குது, ஒரு சர்ச் இருக்குது, வந்து உட்காரக்கிறோம், ஒரு மைக் இருக்குது, ஒரு கீபோர்டு இருக்குது, ரைட்டு, பாட்டு பாட 2 பேர் இருக்கிறாங்க, கைத்தட்ட 2 பேர் இருக்கிறாங்க, ஓகே தோத்திரம் பண்ணிட்டு போயிடலாம். இருக்கிறது போதும், இனி ஒன்று புதுசாக தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறது சவுலின் ஆவி. ஆனால் தாவீது நினைப்பாரு, இருக்கிறது போதாது, புதுசாக என்ன செஞ்சே இருக்கணும், வந்துட்டே இருக்கணும், புதுசு என்ன ஆகிட்டே இருக்கணும், வந்துட்டே இருக்கணும், புதுசு என்ன ஆகிட்டே இருக்கணும், வந்துட்டு இருக்கணும், புது தரிசனம், புது அபிஷேகம், புது கிருபை, புது வல்லமை, புது இடம், அந்த இடம் எந்த இடம் அது என்ன
செய்யணும், அங்க சபை வரணும், இங்க சபை வரணும், இந்த இடத்துல சபை வரணும் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பங்கள் இல்லாம வாழ வைக்கிறது சவுலின் ஆவி. அந்த விருப்பத்தோடு வாழ வைக்கிறது தேவ ஆவி. இன்னைக்கு எப்படிப்பட்ட விருப்பத்தோட சபை இருக்குதுன்னு வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு பேர் சபைக்குள்ள புது மக்கள் வரட்டும் அப்படின்னு விருப்பத்தோடு செயல்பட்டு ஒரு மாதத்தை என்ன செய்யணும், ஒரு மக்களாவது என்ன செய்யணும், சபைக்குள்ள நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற விருப்பத்தோட செயல்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்கான்னு கேட்டா கர்த்தருக்கு தான் வெளிச்சாது. எந்த ஆவிதான் அது? எந்த ஆவிதான்? ஆண்டவர் கிட்ட சொல்லுவா, சீசன் சொல்லுவாங்க, ஐயா உங்களை தேட வந்திருக்கிறாங்க, நேத்துல அற்புதம் பெற்றாங்கல்ல, இன்னைக்கு காலையிலே வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த இடம் இல்லை, அடுத்த ஊருக்கு போறதுக்கு நான் வந்திருக்கிறேன், அடுத்த ஊருக்கு போலாம் வாங்கப்பா, அடுத்த ஊருக்கு புதுசா இடத்துக்கு போலாம் வாங்கப்பா, இருக்கிற பழசாச்சு போதும், அடுத்த ஊருக்கு போலாம் வா. ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அடுத்த கிராமத்துக்கு போலாம் வா, அக்கறைக்கு போவோம் வா. அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவாரு, அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம், இக்கரை போதும் வா, அக்கறைக்கு போலாம். ஆண்டவருக்கு என்ன விருப்பம்? புதுசு புதுசா வரணும், புதுசு புதுசா நடக்கணும், புது புது மக்கள் வரணும், புது புது கிருபை வேணும், புது புது அபிஷேகம் வேணும், புது புது வல்லமை வேணும், புது புது வரங்கள் வேணும், என்ன செய்யணும், புது புது தாளந்து வேணும். எலிசா கேட்டா, ஐயா உங்க மேல ஒரு அபிஷேகம் அது பழசு, எனக்கு தேவை என்ன புதுசு, அதை விட இன்னொரு மடங்கு சேர்த்து கொடுங்க, எனக்கு புது அபிஷேகம் தான் வேணும். எதை கேட்கிறா? புதுசா கேளு, புதுசா கேளு. அப்படி இருக்கிறது போதும், சரி ஒரு அபிஷேகம் மட்டும் கையை தட்டுறோம், ஒரு அன்னிபாஸ் இருக்கு போதும், ஒரு இடம் இருக்கு போதும், அப்படி தோற்றம் பண்ணி போயிடலாம். இல்லை இல்லை, அது சவுலின் ஆவி. தாவீது என்ன வந்த உடனே அவர் எதை பிடிக்கிறா, சத்துருவை துரைத்துட்டு அதை எதவா மாத்து, தேவனுடைய கோட்டையை மாத்து, தாவீதின் கோட்டையை மாத்து, தேவ ராஜ்யத்துக்கு உரியதா மாத்து அப்படின்னு சொல்லி செயல்படுறதான் தேவ ஆவி. இந்த 7வது கிரியை இருக்கிறது போதும், புதுசா ஒன்றும் தேவை இல்லைன்னு நினைக்கிற இந்த 7வது கிரியை இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட கிரியை வரணும்படி எல்லாம் ஜோமலமா, இந்த 7வதுக்கு எல்லாம் சேர்ந்தபடி ஜோமலமா. தகப்பனையுமா துதிக்கிறோமையா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இருக்கிறது போதும், புதுசா ஒன்றும் தேவை இல்லை என்ற அந்த எண்ணங்களோடு செயல்படுகிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும் ஆண்டவரே, இன்னைக்கு அழிக்கப்படும் ஆண்டவரே, இன்னைக்கு முறியடிக்கப்படும் ஆண்டவரே, இன்னைக்கு முறியடிக்கப்படும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் புதிய புதிய தரிசனம் வரணும், புதிய புதிய உபதேசம் வரணும், புதிய புதிய சத்தியம் வரணும், புதிய புதிய பாடல் வரணும், புதிய புதிய ஆராதனை வரணும், புது கிருபைகள் வேணும், புது அபிஷேகம் வேணும், புது வல்லமை வேணும், புது வரங்கள் வேணும், புது தாளந்து வேணும், புது ஜபம் வேணும், புது ஜப அபிஷேகம் வேணும். சபைக்குள்ள மக்கள் புதுசா வரணும், புதிய புதிய கூட்டங்கள் நடத்தணும், புதிய புதிய ஊழியர்களை கொண்டு வரணும். அப்படி என்ற ஆண்டவரே, புதுசுகளுக்கு மேல அதிகமான விருப்பம் இல்லாம இருக்கிறதே போதும், இருக்கிறதே போதும், இருக்கிறதே போதும் என்று எண்ணுகிற அப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட செயல்படுகிற இந்த சவுலின் ஆவிகள் அழிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த தேவ ஆவியா எங்களை நிரப்பி ஆண்டவரே, புதிய தரிசனம், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய ஆத்மா, புதிய இடம், புதிய சபை அப்படி என்று சொல்லி ஆண்டவரே, இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இருக்கிறதுல திருப்தி ஆகாம இன்னும் அதிகமா வேணும் என்ற அந்த ஆர்வங்களோட செயல்படுற அந்த தேவ ஆவியா, அந்த தாவீதின் ஆவியா எங்களை கத்த நிரப்பி ஆண்டவரே, எங்களை பயன்படுத்த வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சவுலின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படும் ஆண்டவரே, இந்த சவுலின் வல்லமை எனக்கு அழிக்கப்படும் ஆண்டவரே. இருக்கிறது போதும், புதுசா தேவை இல்லை அந்த எண்ணங்களோடு கூட இருந்து அந்த செயல்படுகிற இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள், இந்த சவுலின் கிரியைகள் எனக்கு முறியடிக்கும்படி ஜெபிக்கிறேன், எனக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன், எனக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த 7 விதமான கிரிகள், இந்த சவுலின் ஆவிகள், இந்த சவுலின் வல்லமைகள் எனக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா, அழிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறப்பா. இப்படிப்பட்ட 7 விதமான கிரியை உள்ள அடைக்கிற இந்த சவுலின் ஆவி இனி சபையில கிரியை செய்யவே கூடாது, சபையில உலாவவே கூடாது, சபையில கிரியை நடப்பிக்கவே கூடாது. இந்த சபையின் வல்லமைகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் கர்த்தர் நிர்மலமாக்கி போட்டுருங்க சாமி. இது உலாவ விடாதீங்க சாமி, வேரோட பிட்டிக்கு எடுத்துருங்க ஆண்டவர், கருவறுத்து போட்டுருங்க ஆண்டவர், நாசமாக்கி போட்டுருங்க ஆண்டவர். கர்த்தர் பலத்த கிரியை செஞ்சு தேவ ஆவி சபைக்குள்ள உலாவி, சபைக்குள்ள தேவ ஆவி அசைவாடி தேவ ஆவியால் நடத்தப்படுகிறத கர்த்தர் மாட்டி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி குற்றங்களை மன்னிங்க, இன்னும் சரியா செமையா செய்வதற்கு அதிகமான கிருபைகளை தந்தைகளை பாதுகாத்த நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சகல துதிகளை மகிமை ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் ஜீவனோட நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.